அனைவருக்கும் ஏக இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இந்த உயிர் தமிழுக்கு படத்தினுடைய நமது இயக்குனர் சங்க ஷோவுக்கு வந்தவங்க எல்லாருக்கும் என்னோட நெஞ்சார்ந்த நன்றி. காலம் ரொம்ப வேல்யூபிளானது. உங்களோட இந்த 2.5 மணி நேரத்தை நான் வேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு வழியில் இந்த படம் உங்களை சந்தோஷப்படுத்தினா எனக்கு சந்தோஷம்தான். ஆமாம், ஒரு ப்ரொடியூசராக இது எனக்கு இது 3வது படம். 2017 தப்பாட்டம், 2021 ஆன்டி இண்டியன், இப்போ இந்த படம். ஆனால் எல்லாத்துக்கும் முன்னாடி ஆரம்பித்தது இந்த படம். காலமும் துரோகமும் அறிவும் போட்டி போட்டு ஒரு விளையாட்டு காமிச்சிச்சு. நான் பேர் வாங்கணுங்கிறத விட ஒரு பெரிய பேர் வாங்கின டைரக்டர் அமீர் பேர் கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக நான் அந்த படத்தில் ரொம்ப நான் மெனக்கெட்டிருக்கேன். அதில் இன்றைக்கி நான் ஜெயிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் ஒரு சின்ன விஷயத்தில் அவரோட பேரை சில பேர் கெடுத்துட்டாங்க. ஆனால் ஒரு இயக்குனராக அவர் இந்த தமிழ் சமூகத்துக்கு எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி பின்னாடி நின்றுருக்காங்கிறது என்னை விட உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்ம யூனியனுக்கு பெருமை சேர்த்த பல இயக்குனர்களில் அவர் ஒருத்தர். இந்த மேடையில் எப்படி இருக்காங்களோ நம்ம முன்னவர்கள், இது மாதிரி இந்த இயக்குனர் இனத்துக்கு பெருமை சேர்த்த இயக்குனர்களில் அவரும் ஒருத்தர். அதனால் இந்த படத்தை பொறுத்தவரையில் இப்போ நல்ல ரிவ்யூஸ் வந்துக்கிட்டு இருக்கு. நான் உங்கள்கிட்ட வைக்கிறது ஒரே ஒரு கோரிக்கை, நீங்கள் வெளியே வரும்போது இந்த படம் தொடர்பான உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுத்தீங்கன்னா இந்த படத்தோட வெற்றிக்கு அது பெரிய உறுதுணையாக இருக்கும். அது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நம்மளை நகல வைக்கும். இந்த அருமையான ஒரு சந்தர்ப்பத்தில் என்னை கௌரவிச்ச நம்ம தலைவருக்கும் பேரரசு சாருக்கும் மற்றவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த படத்தோட ஆக்கத்துக்கு பெரிய உதவியாக இருந்தது நம்ம பாலமுரளியோட வசனம். ஃபஸ்ட் ஹாஃபில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, படத்தில் பல இடங்களில் வந்து அனல் பறக்குதுன்னா அவருடைய வசனம். என்ன ஒருனா முழுசாக அதை எடுக்க முடியல எங்களால். முழுசாக அது அவர் எழுதி முதல்ல அவர் எழுதி கொடுத்த வசனத்தை முழுசாக எடுத்துருந்தால் இன்றைக்கி படம் வேறு ஒரு தளத்தில் இருந்திருக்கும். ஆமாம், சென்சார் சார். ஆமாம். ஆனால் சென்சாரை பொறுத்தவரையில் சார், ஆன்டி இண்டியன் படத்தை போய் நான் கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கிட்டு வந்து நான் ரிலீஸ் பண்ணேன். நான் அது மாதிரி நான் கடைசி வரைக்கும் படத்தை கொண்டு வந்து சேர்க்குறதுல நான் போராடி ஜெயிச்சிருக்கேன். பட் இந்த படத்தை பொறுத்தவரையில் கதையை பாதிக்கிற மாதிரி அப்படி எதுவும் இல்லாதனால நான் அதை சரி பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன். அதனால் அந்த பாலமுரளி வர்மனுக்கு இந்த நேரத்தில் நான் உங்கள் முன்னாடி நான் நன்றியை சொல்லிக்கிறேன். மிகப்பெரிய பலம். அப்புறம் வந்து இந்த படத்தை பார்த்து முதல்ல பாராட்டின அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த படத்துடைய ஏடி பைசுதீன் ஒரே ஆள். அதான் சொல்கிறேன், இந்த படத்தை பொறுத்தவரை மேனேஜரு, ப்ரொடக்ஷன் பாய் எல்லாமே நான் தான். எனக்கு அப்புறம் இவன் 2 பேர் தான் இருந்து இந்த 2 வருஷம் இந்த படத்துக்கு நம்ம வேலை செஞ்சுருக்கோம். அவனுக்கு இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் சார் மிரட்டிட்டார் இந்த முதல் சீனில். சார் நெஜ கொலகாரனை பார்த்த மாதிரி இருந்தது சார். ஆமாம் சார். ஆமாம் சார், அது ஒரு டெரராக இருந்தது அந்த ஓப்பனிங் சீனுக்கான அந்த பெப்பு. ஆமாம், வருங்காலங்களில் இணைஞ்சு நிறைய வேலை செய்யணும்னு ஆசைப்பட்றேன் சார். நன்றி சார். மற்ற அனைவருக்கும் நன்றி. இந்த பாலமுரளி வரும் பேசுவார். நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. படத்தை பார்த்தீர்கள், உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்கள். நன்றி நன்றி நன்றி. இந்த படத்தை வெளியிடுறதுக்கு தயாரிப்பாளராக மிகப்பெரிய போராட்டத்தை சந்தித்தார். அதற்கே ஒரு பெரிய துணிவு வேண்டும். படத்தில் 2 தேர்தல் வருது, ஆனால் இந்த படம் பல தேர்தல்களை கடந்துருக்குது. அதனால் அவ்வளோ சிக்கல்கள், அவ்வளோ பிரச்சனைகளை மீறி இதை கொண்டு வந்தே தீர்வுன்ற அந்த உறுதி இருக்குல்ல, அந்த உறுதி எந்த தயாரிப்பாளருக்கும் இருக்குமான்னு தெரில. அதற்கு தயாரிப்பாளருக்கு வாழ்த்துக்கள். படம் பார்த்த அனைவருக்கும் நன்றி. மூத்தவர்கள் பேசுவார்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் தமிழை காப்பாற்றுறதும் தமிழ் அழியாமல் காப்பாற்றுறது தான் பெரிய விஷயம். அதே மாதிரி உயிர் தமிழுக்கு அதையும் பெரிய போராட்டத்தோடு தான் கொண்டு வந்திருக்காரு. தமிழ்நாட்டில் போராட்டம் தான் சார். முதல் பாராட்டு வந்து ஆதாம் பாவா சார் தான். ஏன்னா வேறு ஒரு ஆள்னா கண்டிப்பாக இந்த படத்துக்கு வந்த சிக்கல் பிரச்சனைகள், அவ்வளவு ஒரு தடங்கல்கள், அப்புறம் ரிலீஸ் டயத்தில் அமீர் மீது வந்த ஒரு குற்றச்சாட்டுகள்,
இதெல்லாம் மீறி ஒருத்தர் வந்து இந்த நேரத்தில் படத்தை ரிலீஸ் பண்ணுறாருன்னா பெரிய விஷயந்தான், பெரிய மனோதைரியம் அவருக்கு. மற்றவெல்லாம் பயந்துருவாங்க, ஏன்னா அந்த சூழ்நிலைகள் இந்த நேரத்தில் சரியாக வருமா அப்படின்னு. ஆனால் இந்த நேரத்தில் தான் ரிலீஸ் பண்ணணும்னு பண்ணார் பாருங்க, அதான் ஆதம் பாவா. ஆமாம், இது அமீர் சாருக்கு படம் ரிலீஸ் பண்ணுறத விட நீங்கள் அமீர் சாருக்கு பண்ண மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்னு சொல்லலாம், சரியான நேரத்தில் ஒரு சரியான செயல்னு சொல்லலாம். அது என்றைக்குமே அமீர் சார் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்காருங்கிறத நான் இங்கே பதிவு பண்ணுறேன். படம் எங்கேயுமே ஃபஸ்ட்டு போர் அடிக்கலை. அரசியல், அதில் ஒரு லவ் வச்சுட்டு ஒரு ஹியூமர் கலந்து ரொம்ப சீரியஸாகவும் இல்லாமல், நம்ம பாலம்பூர்னாலே வரைக்கும் பாலம்பூர்னாலும் இசைந்தான் ஞாபகத்துக்கு வரும், நீங்கள் வசனம் ஞாபகத்துக்கு வரும் போல இருக்குது. வசனம் சிறப்பாக பண்ணியிருக்காரு. இதில் 2 ஹீரோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும், ஒன்று அமீர், இன்னொன்று இசை. ரீரிகார்டிங் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம். பல இடங்களில் ரீரிகார்டிங் தான் தூக்கி நிறுத்தியிருக்கு. வித்யாசாகர் சார் நான் அவருக்கு கண்டிப்பாக பாராட்ட தெரிவிச்சுக்கணும். நல்ல அந்த பெரிய ஒரு மாஸ் ஹீரோக்குள்ள அந்த ஒரு டெம்போ கொடுத்துருக்காரு, உண்மையில பாராட்டணும். இல்லை யார் நடித்தாலும், அஜித் நடித்தாலும், விஜய் நடித்தாலும் இதைத்தான் அவர் பண்ணிக்க முடியும், அந்தளவுக்கு பண்ணியிருக்காரு. இசை ரொம்ப பக்கபலம். இந்த படத்துக்கு இன்னொரு பக்கபலம் நீங்கள் தான். வெளியில் நீங்கள் உங்களுடைய விமர்சனங்களை பதிவு பண்ணுங்கள். இந்த படம் நல்ல ரிவ்யூ வந்திருக்கு, எல்லா விமர்சனமே பாசிட்டிவாக தான் இருக்குது. இப்போ உங்கள் விமர்சனமும் இதில் சேரும்போது இன்னமும் இந்த படம் இன்னமும் அது எப்படியுமா வசூல் வர்றதுக்கும் வெற்றி அடையிறதுக்கும் ஏதுவாக இருக்கும். நன்றி, வணக்கம். என்ன எல்லாம் அமைதியாக உட்காந்துருக்கீங்களா? ஓகே தானே? படம் ஒரு கைத்தட்டுங்க. படம் ரொம்ப டல்லாகிடுறீங்க அப்பப்போ. ரொம்ப கேலப் பண்ண வேண்டாமா? நம்ம முன்னாள் செயலாளர் அவர் அமீர் அவர்கள், அவர் வந்து அவருக்காக நம்ம நிற்கணும் இல்லையா? ஸோ அதுக்காகத்தான் இந்த ஷோவுக்கு வந்து நானே இவ்வளோ நேரம் வந்து இங்கே தான் இன்னும் 2-3 ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணேன்னு ஒரு ஃபங்க்ஷனை மிஸ் பண்ணிட்டேன். இருந்தாலும் இது நீண்ட நெடுநாள் பயணமாக தயாரிக்கப்பட்ட ஒரு திரைப்படம். ஆதம் பாபாவை ஃபஸ்ட்டு பஞ்சாயத்தில் தான் சந்தித்தேன், ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போவே ஆரம்பித்த படம். இதில் அமீர் வந்து இளமையாக இருக்கும்போது ஆரம்பித்த படம். இன்னும் அந்த இளமையை மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்க இல்லையா, அந்த ஃப்ளாஷ்பேக்கு தான் அப்போ தான் எடுத்திருக்க படம். அது ஒரு பெரிய பஞ்சாயத்தோடி, அது பஞ்சாயத்து மேலே பஞ்சாயத்து மேலே பஞ்சாயத்து, தீர்க்கவே முடியாத. அப்புறம் ஆதாம் பாபாவே அவர் 2 பேர் உட்காந்து தீர்த்துக்கிட்டாங்க போல். அதுதான் எப்பவுமே ஒரு நல்ல கிரியேட்டருக்கும் ஒரு நல்ல தயாரிப்பாளருக்கு அழகு அதுதான். ஸோ அதையே ஒரு மிகச்சிறந்த ஒரு இவ்வளவு காலம் கடந்தாலும் இது எவ்வளவு பணம் விரயமானாலும் பரவாயில்லை, நான் எடுத்த ஒரு முயற்சியில் பின்வாங்க மாட்டேன்னு சொல்லி சாதனை பண்ணியிருக்கிறது ஆதம் பாபா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டு. அதே மாதிரி நம்ம சங்கத்துக்கும் சரி, நம்ம உறுப்பினர்களுக்கும் சரி, நிறைய விஷயங்களை பண்ணவர் நம்ம தம்பி நம்ம ஹீரோ அமீர் அவர்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும். ஸோ நிச்சயமாக அமீருக்கு இது ஒரு மிகப்பெரிய பலம் வாய்ந்த ஒரு வெற்றியாக இந்த திரைப்படம் அமைய வேண்டும் என்பது எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். எப்பவுமே ஒருத்தர் நேர்மையாக இருந்தால் நிறைய கல்லடி வாங்க வேண்டியிருக்கும், ரொம்ப நியாயமாக இருந்தால் கொஞ்சம் அடி வாங்க வேண்டியிருக்கும். நம்மளையே எல்லாம் தப்பாக எழுதலையா, நம்ம பசங்க ஏதாவது போடுவாங்க இல்லையா, அதுக்கு நீங்கள் கூட சிலது பதில் போடுவீங்க, சிலர் அப்படியா அப்படின்னு கேட்டு விட்டுருவோம். நம்ம சமுதாயமே அப்படித்தான். ஒருத்தன் மேலே தப்பாக ஒரு கல்லை வீசுவாங்களோ அதை எதிர்த்தும் கேள்வி கேட்க மாட்டோம். சில பேர் உள்ளுக்குள்ளே ரசிக்கவும் செய்வாங்க. இந்த உலகம் அப்படித்தான். பட் அந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கும் நம்ம ஒரே ஒரு பதில் தான், உண்மை என்றைக்குமே ஜெயிக்கும். அதனால தான் இன்றைக்கி இந்த திரைப்படம் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு பின்னாலும் அமீர் வந்து பேர் சொல்கிற மாதிரி ஒரு மிக சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிற ஒரு படம். அமீர் வந்து இந்த அளவுக்கு அழகாக ரொம்ப அசால்ட்டாக நடிச்சிருப்பார் நான் எதிர்பார்க்கல. அமீர் ஒரு மிகப்பெரிய நடிகராக வருவதற்கு இந்த படம் மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். தம்பி அமீர் அவர்களுக்கும் அதே மாதிரி நம்ம பாலுமுரளி
அவன் இப்போ பயங்கரமாக எழுதியிருக்கான்ப்பா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. என்ன பாலமுரளி அடிக்கடி சந்திப்போமே தவிர இது ஒரு சாதனையாக நான் கருதுகிறேன். உங்களுக்கு என்ன வாழ்த்துக்கு. சீக்கிரம் அவரை வச்சு கூட ஒரு படம் பண்ணுங்கள். பாலமுரளியை வச்சு, இவரை வச்சு, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க சார். பின்னுவாங்க. கொஞ்சம் இடம் கிடைக்கலையேன்னு பார்த்துட்டு இருக்காங்க. நீ ஒரு லைனோட விட்டுரு, இன்னும் அடுத்தடுத்த லைன் மற்ற ஆளுகளுக்கு. ஆக ஆதாம்பாவா நமக்கான ஆள். அதுக்காக நம்ம ஒரு பெரிய கைத்தறி. நம்ம எத்தனை இயக்குனர் சங்க உறுப்பினர்களை இயக்குனர் சங்கத்தோடு தான் அவர் ட்ராவல் பண்ணியிருக்காருன்றது மிகப்பெரிய விஷயம். ஆதாம்பாவா அவர்களை நம்ம கொண்டாடுவோம். அப்படியே நம்ம ஒரு அமௌண்ட்டை கட்டி சேர்ந்துருங்க. செலவோட செலவா நீங்கள் இல்லை எந்த நேரமே கிடையாது. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாத ஆள். இது ஜுஜுபி மேட்ரு. நம்ம சங்கத்தில் ஒரு உறுப்பினர் ஆகிட்டா நாங்கள் உங்களை உள்ளே வச்சு செஞ்சுக்குவோம். ஆல்ரெடி உறுப்பினர். இல்லை உள்ளே வச்சு எப்படின்னா இன்னும் நிறைய படங்கள் எடுக்கிறதுக்கு நாங்கள் எல்லாம் கதைகளை சொல்லுவோம். எங்கள் பசங்க பின்னி பெடல் எடுத்துருவாங்க. அவங்களெல்லாம் என்கரேஜ் பண்ணும் சார். நீங்கள் அப்படி ஒரு தைரியத்தோடு நின்னீங்கன்னா பாலமுரளியில் ஆரம்பித்து எல்லாத்துக்கும் ஒரு படம் நான் கொடுக்குறேன்னு சொல்லி இதை சொல்லிவிடுங்க நீங்களே. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். அதாவது அது நான் சார் சொன்ன மாதிரி படம் ஆரம்பிக்கிறது இல்லை, அது முடிக்கிறது. அதுக்கு நான் தயார். நான் ஆமாம், நான் ஏற்கனவே ஆன்டி இண்டியன் படத்தப்போ நான் சொல்லியிருந்தேன். நான் சமூக கருத்துள்ள படம், அது வணிக ரீதியாகவும் வெற்றி அடைகிற மாதிரியான கதையோடு இருக்கிறவங்க எப்போ வேணாலும் என் ஆஃபீஸ் தேடி வரலாம். சூப்பர். வெறுமனை படம் பண்ணுறதுக்கு நான் தயாராக இல்லை. ஆமாம் ஆமாம், அது வேண்டாம். அது வேண்டாம். அது அவர் ஒழுக்கமாக அடுத்த படத்தை பண்ண விடாமல் பண்ணுவோம். நானே டெய்லி 10 தடவை பண்ணுவேன். எல்லாருக்கும் தெரியும். ஆமாம், எல்லாருக்கும் தெரியும். நான் ஏற்கனவே நம்ம யூனியன் மெம்பர் தான். நான் 2 தேர்தல்கள் நான் ஓட்டு போட்டிருக்கேன். ஒரு இடத்துல என்னென்னா ஆமாம் ஓட்டு போட்டிருக்கேன். 2008 4 இயக்குனர் அணின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணதில் நான் தான் முக்கியமான ஆள், எல்லாருக்கும் தெரியும். அப்போ நம்ம யூனியன் ஆமாம் அவ்வளோ பெரிய கலவரத்துக்கு நானும் ஒரு காரணம். ஆமாம். அப்புறம் அதன் பின்பு பாருங்க, படுத்திருந்த நம்ம யூனியன் எந்திரிச்சிருச்சு, அப்புறம் வளர்ந்துச்சு, கட்டடமாச்சு. இன்னைக்கு அப்படியே எப்படி வச்சிருக்காங்க பாருங்க நம்ம மெம்பர்களை. இதுக்கு நானும் ஒரு சின்ன காரணமாக இருந்திருக்கிறேன். அது இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் பின்னாளில் வந்த நாட்களில் என்னென்னா, என்னோட கார்டு டீ ப்ரொமோட் பண்ணிட்டாங்க. அது என்னென்னா, நான் சார்கிட்ட கேட்டேன், செல்வமணி சார்கிட்ட, இல்லைப்பா அமீர் செக்ரட்டரியாக இருக்கும்போது உன்னை மெம்பர் ஆகியிருக்கிறான், அதனால் அவன் கையெழுத்து போடாமல் இருக்குன்ட்டு. அதனால் அந்த கையெழுத்து மறுபடியும் அமீர்கிட்ட வாங்கிட்டு. ஆமாம் இல்லை, பழைய பாம் இல்லை, அப்போ இருந்த பாம்பில் அவருக்கும் சேர்ந்தது நான். அதனால் வாங்கிட்டு. ஆமாம், அது ஒன்றும் இல்லை சார், பணம் கட்டுறது பிரச்சனை இல்லை. எனக்கு அந்த சீனியாரிட்டி வேணும், கௌரவமாக நினைக்கிறேன் நான். நம்ம யூனியன் மெம்பராக இருக்கிறது, ஏன்னா நான் ஒரு தயாரிப்பாளராக இருக்கிறத விட நான் ஒரு இயக்குனராக இருக்கிறதா கௌரவமாக நினைக்கிறேன் நான். அதனால் எனக்கு அதை செஞ்சு விடுங்க சார். மீண்டும் ஒரு முறை நன்றி. உங்களோட பதிவு எனக்கு ரொம்ப முக்கியம். தயவு செய்து அதை மட்டும் எனக்கு கொஞ்சம் பண்ணி கொடுங்க.